ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதாங்க காரணம். பாகிஸ்தான் அணி இந்தியாவை பார்த்தாலே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா மீண்டும் இந்த சாம்பியன் டிராஃபியில் ஃபைனல் மோதும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் எதிரான வெற்றி குறித்து சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அப்புறம் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வரும்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் ஓப்பனாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு தவிர்க்க முடியாத அணியாக வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சாம்பியன் டிராஃபியில் அவங்க செமிஃபைனலுக்கு முன்னேறிக்குது, என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா ஃபைனலில் மோதினா செம்மையாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் 2023 வேர்ல்டு கப்பில் இந்த கிளாஸ் நடந்துச்சு, திருப்பியும் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய அணியாக இந்த சாம்பியன் டிராஃபியில் இல்லை. இந்திய அணி பார்த்து அவங்க கொஞ்சம் அச்சப்படுறாங்க. இந்திய அணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது தான் மட்டும் நினைக்கிறாங்க. பட் கேமில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்க தோல்விக்கு முக்கிய காரணம். நல்ல ஒரு டீம், நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங் டீமாக இருந்தால் கண்டிப்பாக எந்த டீம் எது வேணால் அடிக்கலாம். இந்தியாவும் அது போல தான் ஜெயிச்சிருக்க வேண்டியதாக பாகிஸ்தான் அணி. பட் அவங்களோட ரொம்ப எதிர்பார்ப்பு இந்த ஐசிசி சாம்பியன் டிராஃபியில் நான் ஈடுபடலை. கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட இது மேலே என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு யங்ஸ்டார் கொண்டு வந்தால் மட்டும்தான் பாகிஸ்தான் அணியோட கிரிக்கெட் வளரும். இந்தியாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க. அவர் சொல்கிறது கரெக்டுங்க. ஏன்னா பாகிஸ்தான் ஒரு இந்தியாவை ஜெயிக்கணும் மட்டும் நினைச்சா மட்டும் போதாதுங்க, கேமில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்று அவங்க எவ்வளோ ப்ரெஷர் ஆகிறாங்களோ என்னன்னு தோணுதுங்க. ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே இந்திய அணி பிளேயருங்க பாருங்கள், எல்லாமே கூலாக விளாட்றாங்க, காமாக விளாட்றாங்க. ஆனால் இது ஒரு மேட்ச் அவ்வளோதானே. ஆனால் பாகிஸ்தான் வீரர்கள் அப்படி இல்லை, இந்த மேட்ச் ஜெயிக்கணும், இந்த மேட்ச் பாகிஸ்தான் அடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக விளாட்றதுனால தான் அவங்க தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க. பட் என்னமோ ஃபைனலுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மோதுன்னு சொல்லியிருக்காரு இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ரிக்கி பாண்டிங். பார்க்கலாம், வந்தால் நல்லா இருக்குங்க அந்த கிளாஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபைனலில் விட்டுருக்கோம், அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆனால் பாகிஸ்தான் இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. எஸ், 5 நாளில் இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த 19ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆச்சு, முதல் மேட்ச் விளையாடினாங்க. அந்த நேற்று நியூசிலாந்து ஜெயிச்சது மூலமாக 5 நாளில் இந்த தொடரை விட்டே காலி ஆகிட்டாங்க பாகிஸ்தான். பாவங்க, நல்ல ஒரு டீம், பட் இப்போ ரொம்ப ஒரு மோசமான டீமாக இருக்காங்க. ஓகே, நம்ம நியூசிலாந்து ஏ குரூப்பில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டோம், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது குரூப் பியில் பார்க்கலாங்க. ஏன்னா அதில் நல்ல டீம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆஸ்திரேலியா இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது, ஆப்கானிஸ்தான், இங்கிலாந்து எல்லாம் நல்ல டீம் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க அதில் எந்த மாதிரி டீம், எந்த டீம் குவாலிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கணும். நமக்கு யார் கூட வருது செமிஃபைனல் சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட செமிஃபைனல் வந்தால் இந்திய அணி ஜெயிக்கும்? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.